சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கிறதுலையே ஜீரணிப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு உணவுப் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். இந்த கொழுப்பை ஜீரணிப்பதற்காக தான் பித்த நீர் என்பது கல்லீரல் சுரக்கிறது. லிவர் இந்த பித்த நீரை ப்ரொடியூஸ் பண்ணுது. கால் பிளாடர் இந்த பித்த நீரை ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த பித்த நீர் சிறுகுடலுக்குள்ள கொழுப்பு உணவுப் பொருட்களை ஜீரணிப்பதற்காக அதை சிறு சிறு துகள்களாக உடைச்சி ஸோ தட் அந்த டைஜஷன் ஈஸியாகிறதுக்காக பித்த நீர் என்பது சிறுகுடலுக்குள்ள சுரக்கப்படும். இப்போது இந்த ஸ்டமக்குக்கும் சிறுகுடலுக்கும் நடுவில் பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்ற ஒரு மசில் இருக்கும். இந்த மசிலுடைய வேலை என்ன அப்படின்னா, வயிற்றில் உணவு ஜீரணமானதுக்கு ஒரு கட்டம் ஜீரணம் நடந்த பிறகு அடுத்த கட்ட ஜீரணத்திற்காக சிறுகுடலுக்குள்ள இந்த உணவு அனுப்பப்படுது. அப்படி அந்த உணவு சிறுகுடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்ற மசில் க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகலைன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, பித்த நீர் இந்த கொழுப்பை ஜீரணிப்பதற்காக சிறுகுடலுக்குள்ள இறங்குது இல்லையா, அந்த பித்த நீர் மேலே ஏறி வயிற்றுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்டைஜஷன் ஏற்படும், வாந்தி, மயக்கம், இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த பித்த நீர் சிறுகுடலுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. பசி எடுக்கிற எப்படி அதை கணக்கிடுறது அப்படின்னா, பசி எடுக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பித்த நீர் வயிற்றுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னால் பசின்றது இருக்காது. வயிற்றில் கல்லை போட்ட மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், மயக்கம் இருக்கலாம், இல்லை லூஸ் மோஷன் கூட ஆகலாம், தலைவலி வரலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஸோ அடுத்த வேளை பசி எடுக்கிற வரைக்கும் எந்த உணவையும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதே சமயம் ஏதாவது பழங்கள் வேணும்னா, இனிப்பான பழங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ST36 அப்படின்ற அக்குபஞ்சர் புள்ளி யூஸ் பண்ணும் பொழுது இந்த இன்டைஜஷன், நாசியா, மயக்கம், வாந்தி இதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி அந்த பைலோரிக் ஸ்பின்டர் மசிலும் இந்த புள்ளியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பலம் அடையும்.